பாசத்துக்குரிய அன்புறவுகளே, இந்த தம்பி பாலமேடு பப்ளு அவங்க அப்பா அம்மாலாம் இங்கே வந்திருக்காங்க நாடகம் பார்க்க. அவங்க சொந்த பந்தம் என்னப்பா எல்லாரும் வந்திருக்காங்களாப்பா? யார் யார் வந்திருக்காங்க சொல்லுங்கள். அம்மா, அத்தை, அப்பா, பாட்டி, அக்கா. உங்களுக்கு ஏன் நாடகம் நடிக்கணும்னு தோணுச்சு? அதில் எனக்கு விருப்பம். யாரை பார்த்து? உங்களை பார்த்து. இவங்க எல்லாருமே நடிப்பை ஏற்றுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறியா? ஏற்றுக்கிட்டீங்கன்னா கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். ஒரு கஷ்டப்படுற குடும்பம். 2 வருஷத்துக்கு முன்னாடியே யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க இவனை. பாலமேடு பக்கத்தில் ஒரு மேடை என்ன ஒரு பாது தென்கரையில் இவனை அரங்கேற்றம் பண்ணி விட்டேன். அப்போ நான் தான் சொன்னேன், படித்தாலும் ஒரு 12 வரைக்காவது படி. ஏன்னா அவன் பள்ளிக்கூடம் போகாமல் இந்த கலை மேலே அவளை ஒரு ஆர்வமாக இருக்கேன். நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, அன்பு சார்ந்த தாய் தகப்பங்களே, உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். உங்கள் பிள்ளை எதை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறானோ அதில் நீங்கள் விட்டீங்கன்னா உங்கள் மகன் ஆரோக்கியமாக சுதந்திரமாக இருப்பான். அவன் என்ன செய்ய நினைக்கிறானோ விட்டுருங்க. இவனுக்கு கலை மேலே ஒரு ஆர்வம். ஆனால் பாலமேடு கிராமத்திலே சொந்த வீடு இல்லாமல், அது எதில்ப்பா குடியிருக்கீங்க நீங்கள்? ஐவசு. அந்த கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து இந்த கலைஞனை என் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி என் தமிழ் உறவுகள் மத்தியிலே ஒரு நடிகனாக உருவாக்குவதில் நானும் என்னை சார்ந்த உறவுகளும் நாங்கள் பெருமை அடைகிறோம். நன்றி. அதே மாதிரி தான் ஆனந்தராஜ் வந்து என்னுடைய சொந்த அக்கா மகன். சின்ன வயசுலேருந்து என் மேலே ஒரு அளவு கடந்த ஒரு பாசம் பற்று. அது கையில் கூட எனக்கு தெரியாமல் எழுதியிருக்கு, எம்கேஆர் வெறியன். எங்க இந்த பச்சை எழுதுன கூட எனக்கு தெரியாது. நீ வாருங்களேன், அவ்வளோ ஒரு எங்கள் அக்கா மகன். மற்ற கலைஞர் ஒரு சிலர் சைக்கிள் சாக்சன் இன்னும் சொல்ல விரும்பலை. அப்படி கலைஞர்லாம் வரும்பொழுது ஆனந்தை நான் கூட்டு வரல. மதுரை சங்கத்தில் குட்டி எம்கேஆர்னு ஒரு பேர் வாங்கினேன் என்னுடைய அக்காமை. அதான் பெரிய பேர். இந்த இடம், இந்த கலை யாருக்கு நிரந்தரம் கிடையாது. இங்கே யார் வேணா வரலாம். திறமை இருப்பவர் மட்டும்தான் உலகத்திலே மக்கள் வாழ்த்துவார்கள், வணங்குவார். இந்த கூட்டத்தில் இருக்க எல்லாருமே கலைஞர் தான். இங்கே அத்தனை பேருமே திறமையானவர்கள் தான். ஆனால் யார் யாருக்கு தலையில் எது எழுதியிருக்கோ